ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வினா எண் 1. பின்வருவனவற்றுள் தனுர்வேதம் என்பது எந்த கலையை குறிக்கிறது? ஏ. கட்டிடக்கலை, பி. அழகுக்கலை, சி. போர்க்கலை, டி. இவற்றில் எதுவுமில்லை. சரியான விடை போர்க்கலை. வினா எண் 2. 1 சென்டிமீட்டர் மேல்மண் உற்பத்தியாவதற்கு எத்தனை ஆண்டுகள் ஆகும்? ஏ. 10 ஆண்டுகள், பி. 25 ஆண்டுகள், சி. 50 ஆண்டுகள், டி. 100 ஆண்டுகள். சரியான விடை 100 ஆண்டுகள். வினா எண் 3. புவியியலாளர்களின் சொர்க்கம் என்று அழைக்கப்படும் நகரம் எது? ஏ. சேலம், பி. மதுரை, சி. தூத்துக்குடி, டி. சிவகங்கை. சரியான விடை சேலம். வினா எண் 4. தற்போது உயிருடன் வாழும் முன்னாள் இந்திய குடியரசுத் தலைவர்கள் எத்தனை பேர்? ஏ. 1, பி. 2, சி. 3, டி. 4. சரியான விடை 2. அந்த இருவரில் ஒருவர் பெண், மற்றொருவர் ஆண். பெண் குடியரசுத் தலைவரின் பெயர் பிரதிபா பாட்டீல், ஆண் குடியரசுத் தலைவரின் பெயர் ராம்நாத் கோவிந்த் அவர்கள். வினா எண் 5. இந்தியாவில் மரம் நடும் விழா எந்த மாதம் கொண்டாடப்படுகிறது? ஏ. ஜூலை மாதம், பி. ஜூன் மாதம், சி. டிசம்பர் மாதம், டி. ஜனவரி மாதம். சரியான விடை ஜூலை மாதம் முதல் வாரம். வினா எண் 6. பசித்திரு, தனித்திரு, விழித்திரு என்று கூறியவர் யார்? ஏ. விவேகானந்தர், பி. பாரதியார், சி. வள்ளலார், டி. மகாத்மா காந்தி. சரியான விடை வள்ளலார் அவர்கள். வினா எண் 7. மனித உடலில் மாஸ்டர் கெமிஸ்ட் என்று அழைக்கப்படும் உறுப்பு எது? ஏ. மூளை, பி. சிறுநீரகம், சி. நுரையீரல், டி. இதயம். சரியான விடை சிறுநீரகம். வினா எண் 8. ஒரு சராசரி ஆணின் உடலில் எவ்வளவு லிட்டர் ரத்தம் இருக்கும்? ஏ. 4.3 லிட்டர், பி. 4.7 லிட்டர், சி. 5 லிட்டர், டி. 5.7 லிட்டர். சரியான விடை 5.7 லிட்டர். அதுவே பெண்ணாக இருந்தால் 4.3 லிட்டர் ரத்தம் இருக்கும். வினா எண் 9. இந்தியாவில் டீ குடிப்பவர்கள் அதிகம் உள்ள மாநிலம் எது? ஏ. தமிழ்நாடு, பி. குஜராத், சி. ஹரியானா, டி. கோவா. சரியான விடை குஜராத். முதலிடத்தில் குஜராத் மாநிலமும் 2 மற்றும் 3 இடங்களில் ஹரியானா மற்றும் கோவா மாநிலங்களும் உள்ளது. வினா எண் 10. மனிதர்கள் குப்புறப்படுத்து தூங்கினால் உடலில் என்ன நடக்கும்? ஏ. குரட்டை வராமல் இருக்கும், பி. முதுகு வலி ஏற்படும், சி. கழுத்து வலி ஏற்படும், டி. ஆழ்ந்த உறக்கம் கிடைக்கும். சரியான விடை இவை அனைத்தும். மனிதர்கள் குப்புறப்படுத்து தூங்குனாங்கன்னா அவங்களுக்கு நன்மையும் இருக்கும், தீமையும் இருக்கும். அதுல கிடைக்கக்கூடிய நன்மைகள்னு பார்த்தோம்னா குரட்டை வராமல் இருக்கும், ஆழ்ந்த உறக்கம் கிடைக்கும். அதுவே தீமைகள்னு பார்த்தோம்னா முதுகு வலி ஏற்படும், கழுத்து வலி ஏற்படும். நம்மளோட அன்றாட வாழ்க்கையில தூக்கம் அப்படின்றது இன்றியமையாத ஒண்ணு. தூங்குறப்ப ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி தோரணையில படுத்திருப்பாங்க. அந்த வகையில வீடுகள்ல பெரியவங்க எல்லாம் குப்புறப்படுத்து தூங்காத அப்படின்னு சொல்றத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா என்னதான் பெரியவங்க குப்புறப்படுத்து தூங்காத, நேரப்படுத்து தூங்கு, இல்லைன்னா ஒரு பக்கமா படுத்து தூங்கு அப்படின்னு சொன்னாலும் அதையும் தாண்டி குப்புறப்படுத்து தூங்குற பழக்கம் தான் நிறைய பேருக்கு இருக்குது. இவ்வாறு குப்புறப்படுத்து தூங்குறதுனால உடல்ல என்னென்னலாம் பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்றத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். குப்புறப்படுத்து தூங்குவது குரட்டை விடுவதை குறைக்க உதவுதல் போன்ற நன்மைகளை நமக்கு கொடுத்தாலும் அதை விட மோசமான எதிர்மறையான விளைவுகளை தான் அதிகமா கொடுக்குது. இப்படி குப்புறப்படுத்து தூங்குறது பெரியவங்களுக்கு வலி மற்றும் அசௌகரியங்களை ஏற்படுத்துது. அதே சமயம் குழந்தைகள் குப்புறப்படுத்து தூங்குறதுனால திடீர் குழந்தை இறப்பு நோய்க்கான ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதா ஆய்வுல கண்டுபிடிச்சிருக்காங்க. மேலும் குப்புறப்படுத்து தூங்குறது முதுகு மற்றும் கழுத்து பகுதிகளில் அழுத்தத்தை நமக்கு கொடுக்குது. இது மறுநாள் காலையில எந்திக்கிறப்ப முதுகு வலி, தசைப்பிடிப்பு போன்ற சில அசௌகரியங்களை நமக்கு உண்டாக்குது.
குப்புறப்படுத்து தூங்குவது முதுகுத்தண்டோட ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கிறதா ஆராய்ச்சிகள் சொல்லுது. இது போன்று வயிற்றை அமைக்க கொண்டு நம்ம தூங்குறப்ப நம்மளோட முதுகுத்தண்டு வளைந்து அதன் சீரான அமைப்புல மாற்றம் ஏற்படுது. இதுதான் முதுகுவலி ஏற்பட காரணமா அமையுது. இந்த மாதிரியான தூக்க நிலையில நம்ம தூங்குறப்ப மூச்சு விடுவதற்காக கழுத்தை ஒரு பக்கமா திருப்பி படுத்திருப்போம். இதுதான் கழுத்து வலி ஏற்பட காரணமா அமையுது. அதனால நீண்ட ஆயுள் மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கையை நீங்க விரும்புறவங்களா இருந்தீங்கன்னா இனிமேல் தேவையில்லாம குப்புற கவிழ்த்து படுக்கிறத முற்றிலுமா தவிர்த்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.